காலை ஊரை சார்ந்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா. இன்னும் தேர்தலுக்கு சில மணித்துளிகளே உள்ளது. இப்ப முழுக்க முழுக்க மக்களாகிய நீங்க மட்டும்தாமா முடிவு செய்யணும். இந்த இடத்துக்கு நான் வந்து போனதுக்கு அப்புறம் திரும்பவும் வேற கட்சிகள் கூட வந்து பரப்புரை செய்வாங்க, ஏதேதோ இடத்துல மாத்தி மாத்தி பரப்புரை செய்வாங்க. ஆனா நேர்மையா வாக்கு கேட்கிற ஒரே கட்சி என்னமோ அது நாங்க மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் காசு கொடுத்து வாக்கு கேட்கிறாங்க, நடனமாடி வாக்கு கேட்கிறாங்க, வேஷம் போட்டு மறைந்த தலைவர்களுடைய வேஷம் போட்டு எல்லாம் வாக்கு கேட்கிறாங்க. ஆனா எந்த ஒரு வேஷமும் இல்லாம காசும் இல்லாம நேர்மையாக வந்து வாக்கு கேட்கக்கூடிய கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஐயா ஐயா எப்பதான் ஐயா வந்து ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்களேன். உங்க பேத்திங்களுக்கு எல்லாம் எப்ப வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கீங்க? உங்க பேரும் பேத்திங்க எல்லாம் முன்னாடி வரக்கூடாதா? சொல்லுங்க. வரலாம்ல. சரி, நன்றி. அதத்தான் நாங்களும் சொல்றோம். ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும். இந்த ஆட்சியை நம்ம பார்த்தாச்சு. 50 வருஷமா 60 வருஷமா ஆண்டுட்டாங்க. என்னென்ன பண்றாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. கள்ளக்குறிச்சியில டாஸ்மார்க் குடிக்க வச்சு 60 பேரை சாகடிச்சிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல வீதிக்கு வீதி டாஸ்மார்க் குடிக்க வச்சு மாசம் சாகடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரே நாள்ல செத்தாங்கன்னா இங்க மாசம் செத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கட்சியினுடைய தலைவர்கள் சர்வ சாதாரணமா கொலை பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எந்த உயிர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை தான் இந்த காலகட்டத்துல நிலவிக்கிட்டு இருக்கு. அந்த கட்சி தலைவர்களுக்கு ஒரு கார் போச்சுன்னா பின்னாடி 40 கார் வரும். அந்த மாதிரி தலைவர் தான் நேற்று செத்து போயிருக்காரு. அப்ப சாமானிய மக்களுக்கு என்ன இங்க பாதுகாப்புன்றத சிந்திச்சு பாருங்க. மக்கள் தவிர்த்து சின்ன பிள்ளைங்க பெண்களுக்கு எல்லாம் என்ன பாதுகாப்பு இந்த சமுதாயத்துல இருக்குன்றதையும் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்காக இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான்மா. இதுக்கு மேலையும் அறியாமையில தான் நான் ஓட்டு போட்டுட்டேன், அறியாமையில தான் நான் காசு வாங்கிட்டு மற்றவங்களுக்கு வாக்கு செலுத்திட்டேன்றத ஒரு காரணமா சொல்லவே முடியாது. யாருமே அறியாமையில கிடையாது. எல்லார்கிட்டயும் எல்லார் வீட்லயும் தொலைக்காட்சிகள் இருக்கு, எல்லார்கிட்டயும் போன் இருக்கு, தொலைபேசி இருக்கு. அதுல நாட்டு நடப்ப நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். யாரு நேர்மையா இருக்காங்க, யாரு தப்ப மறைக்க காசு கொடுக்கறாங்க, யாரு வேஷம் போடுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு தடவை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. எத்தனை ஆண்டு காலம் தான் இந்த கூட்டத்தை நீங்க கத்த வச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உறுதியா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்காம என்னுடைய சுயநலத்திற்காக நான் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னீங்கன்னா நாளை பின்னாடி உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய அடுத்த தலைமுறைகளும் இதே இடத்துல நின்று கத்துங்க ஐயா. அப்படி உங்களுக்கு சம்மதம்னா நீங்க காசு கொடுத்தவங்களுக்கே வாக்கு செலுத்துங்கம்மா. இல்ல எங்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்து உங்க அடுத்த தலைமுறையை ஒரு நல்ல சமுதாயத்துல வாழ வைக்கணும், நல்ல பிள்ளைகளா வளர்த்தெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. இருக்கும் போதே டெம்பருக்கும் போதே வாய்ப்பு கொடுத்தா தானே செய்ய முடியும். கத்தி எத்தனை நாள் தாங்க ஐயா பார்க்க முடியும்? பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம் தான், ஒத்துக்கிறோம் தான். எத்தனை தடவை தோக்கடிச்சாலும் அடுத்த தேர்தலையும் வந்து நிப்போம் தான். ஆனா எங்களை பேச விட்டுக்கிட்டே தான் இருப்பீங்களா? எப்ப செயல்பட வைக்க போறீங்க? செஞ்சு காட்டினா தானே ஒரு முன்னுதாரணமான விக்கிரவாண்டி தொகுதியா மாத்தி காட்டுறேன்னு சொல்றேன். டாஸ்மார்க் இல்லாத ஒரு தொகுதியா மாத்தி காட்டுறேன்னு சொல்றேன். இந்த சாலைகள் எல்லா கிராமங்களுக்கும் இருக்க சாலைகளை சரிப்படுத்தி கொடுக்கறேன்னு சொல்றேன். சாலைகள் சரியானா எல்லா கிராமங்களுக்கும் பஸ் வசதி தானா வந்து சேரும். எல்லா வீட்டுகளுக்கும் நல்ல குடிநீர் வந்து சேரும். எல்லா வீட்டுகளுக்கும் சரியான கழிவறை வசதி செஞ்சு தருவேன். எல்லா வீட்டுகளுக்கும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி தருவேன். நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தி காட்டுவேன். விக்கிரவாண்டியில இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் இணைக்கக்கூடிய சாலைகளை சரிப்படுத்தி தருவேன். கிராமம் தோறும் பசங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடங்களுடைய தரத்தை உயர்த்தி காட்டுவேன். மருத்துவமனைகளுடைய தரத்தை உயர்த்தி காட்டுவேன். மேம்பாலங்கள் அமைத்து தருவேன். இதனால சாலை விபத்துகள் தடுக்கப்படும், பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இதை விட என்னங்க ஐயா வாக்குறுதி வேணும் உங்களுக்கு? என்ன தகுதி பாக்குறீங்க நீங்க? இதுக்கு மேலையும் என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க? படிச்சிருக்க, ஒரு பெண்ணா நிக்கிறேன், அத்தனை வேட்பாளர்களுக்கு மத்தியில ஒரு பெண்ணா நிக்கிறேன், படிச்சிருக்க, நேர்மையான பெண்ணா இருக்க, எந்த குற்ற பின்னணியும் கிடையாது எனக்கு, எந்த ஊழல் வழக்கையும் நான் சிக்கினது இல்ல, ஜாமீன்ல வெளியே வந்து நிக்கல, பெரிய பெரிய மாளிகை கட்டி எங்களுடைய பசங்களுக்கு நாங்க சொத்து சேர்த்து வச்சுட்டு வந்து நிக்கல. இன்னும் என்ன தகுதி வேணுங்க? இன்னும் என்னதான் உங்களுக்கு வந்து நாங்க சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே.
அந்த 1000 2000 தான் ஒரு பெரிய தகுதியா இருந்துச்சுன்னா அது 2 நாள்ல தீந்து போயிடுமே. மீதி 2 வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்கம்மா? மீதி 2 வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க? 2000 கொடுத்துருக்காங்க, இன்னொரு 1000 கூட நைட்டோட நைட்டா கொடுப்பாங்க. அட காலையில கூட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, மிஞ்சி போனா 5000 கிடைக்குமா? அந்த 5000 வாங்கி வச்சுட்டு மீதி 2 வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க? காசு கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தானே கேக்குறோம். காசு கொடுத்தா வாங்காதீங்கன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரத்துக்கு நம்ம வாங்கித்தான் ஆகணும், கையேந்தித்தான் ஆகணும். அந்த நிலைமையில தான் நம்மள வச்சிருக்காங்க. வாங்காம போறதுக்கு அது இன்னும் பல ஆண்டுகள் கூட ஆகலாம். இல்ல நான் காசு வாங்காம ஓட்டு போடுறேன்னு சொல்றதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம். அதுக்காக தான் சொன்னேன், வாங்கி வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க, மாத்தி ஓட்டு போடுங்க, நல்லவங்களை தேர்ந்தெடுங்க, அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றோம். ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா, இதுக்கு மேலையும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது. எதிர்கட்சி போட்டியிடல, ரெட்டை இலை போட்டியிடல, அதனால தயங்காம அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினவங்களா ஒரு நேர்மையானவங்களுக்கு நான் வாக்கு செலுத்துறேன்ற நம்பிக்கையோட நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. மாற்று கட்சியினரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து எங்களை வெல்ல வைங்க. அப்பதான் தெரியும் இத்தனை ஆண்டு காலமா நம்ம எப்படி அடிமையா இருந்திருக்கோம், இத்தனை ஆண்டு காலமா நம்ம எப்படி அறியாமையில இருந்திருக்கோன்றது அப்பதான் உங்களுக்கு உணரும். நீங்களே தேடி வருவீங்கம்மா. 2026ல திரும்பவும் எம்எல்ஏ எலெக்ஷன் வரப்போகுது, 2 வருஷம் தான் இருக்கு. அந்த எலெக்ஷன்ல இந்த பாப்பாக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்ற அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு நான் மாத்தி காட்டுறேன் இந்த ஊரை. முடிஞ்சா காசு கொடுத்தா கூட நீங்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்க, அந்த அளவுக்கு கூட நான் மாத்தி காட்டுறேன். ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க இப்பவே கொடுக்கணும். இப்ப கொடுத்தாதான் அந்த 2 வருஷத்துல நாங்க மாத்தி காட்ட முடியும். பேசிக்கிட்டே இருக்கோம், இதை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கலான்ட்டு எத்தனை காலம் தான் நீங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க செயல்படுறதையும் நீங்க பார்க்கலாம். பேச்ச மட்டும் பார்த்தது போதும், எங்களுடைய செயல்களையும் நீங்க பார்க்கணும்னா ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து வெல்ல வைங்க. ஒலி வாங்கி எனப்படும் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி உங்க அடுத்த தலைமுறையை வாழ வைங்க. நாங்க வெறும் வாக்கு காணவர்கள் இல்ல, அடுத்த தலைமுறையினர் வாழ்க்கை காணவர்கள். வாக்கு காணவர்களா இருந்திருந்தா 1 ஆண்டு 2 ஆண்டு மிஞ்சி போனா 5 ஆண்டு 10 ஆண்டுல போயிருப்போம். நீங்க எங்களை ஏளனமா பாக்குறத பார்த்துட்டு, சிரிக்கிறத பார்த்துட்டு, கைவிட்டு போற நிலையை பார்த்துட்டு நாங்க போயிருப்போம். ஆனாலும் திரும்ப வந்து நிற்கிறோம், திரும்ப தேர்தல்ல போட்டிடுறோம், திரும்ப உங்களை நேசிக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அடுத்த தலைமுறைக்காக நாங்க நிக்கிறோம். இந்த தலைமுறை கைவிட்டாலும் அடுத்த தலைமுறை கைவிடாதுன்ற நம்பிக்கையில நிக்கிறோம். ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து வெல்ல வைங்க. மைக் சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. வரிசையில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய சின்னம் தான் மைக் சின்னம்.